எப்போதுமே எல்லோரையுமே புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து துலாம் ராசி தான். நீங்கள் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் புரிஞ்சு நடக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், பல விளக்கத்தையுமே. இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் உயர்வு பெறக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அமைதி, ஒரு சமநிலை, அழகான பேச்சு, எதையுமே நேர்த்தியாக நடத்த நினைக்கக்கூடிய ஒரு குணம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பாருங்கள், மனசுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான சமநிலை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு. அது என்ன மாதிரியான வாய்ப்பை தரும், அதனால் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, அதாவது சுப பலனா அசுப பலனா அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இதனால் பெரும்பாலும் பாருங்களேன், நீங்கள் படைப்பாற்றல் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுடைய சுபாவம் எல்லோரையுமே வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுவீங்க. சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால அழகான பொருட்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் ராசி சின்னம் பாருங்கள், துலாபாரம், அதாவது தராசா இருக்குது. இந்த சின்னம் கொண்டதுனால பெரும்பாலும் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்திலையுமே நடுநிலையாக செயல்படக்கூடியவங்க, நியாயம் தவறாத நீதிமான்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும். ஏன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டவர் பெருமாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செஞ்சு பாருங்கள், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வர தொடங்கும். எல்லா வகையிலுமே அன்னையின் அருளாலும் பெருமாளின் பரிபூர்ண அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பில் எப்படி கிரகம் இருக்குது, என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னா சந்தோஷம். ஏதாவது கெடுபலன் இருக்குன்னா அதை தவிர்க்கலாம் இல்லையா? அதுக்காக நிச்சயமாக உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சு பாருங்களேன், சில மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக காணுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி அமைப்பு உருவாகிருக்கு அப்படிங்கிறத விரிவாக நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து தொழில் வியாபாரம் என்ன மாதிரியான நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய படைப்பாற்றல் மீது கவனமாக இருக்கணும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய மற்றும் புதுமையான யோசனைகள் வருங்க. அந்த யோசனை பாருங்கள், வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அம்சத்தை கொடுக்குது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் செயல்பாடு நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து தனித்து தெரிஞ்சு ஒரு சிறப்பான உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த மீடியா, டிசைனிங், பொழுதுபோக்கு, கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய தனித்தன்மை தெரியும், தனித்துவமான தீர்வுக்கு பாராட்டும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சிறப்பாக சில செயல்கள் செஞ்சுருப்பீங்க, அது யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், உங்களோட சிறப்பான செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு உயர்வு, பாராட்டு, இது எல்லாமே நீங்கள் பெறுவீங்க. இப்போ சொன்ன துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள்லாம் யோசித்து பிளான் பண்ணி உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க. தனித்துவமான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்ல ஒரு ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் ஒரு எப்படி சொல்லனா, உங்களோட பணியில் இருக்கிறவங்களோட மூத்தவங்களோட அன்புக்கும் ஆலோசனைக்கும் நீங்கள் உறுதியானவங்களாக இருப்பீங்க. அதாவது இப்போ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் கூட அதில் சிறந்து விளங்குனவங்களோட ஆலோசனை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்களுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பை பெறுவீங்க. அப்படி இருந்தாலும் பாருங்கள், 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இவர் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. எவ்வளவு திறமையாக செய்யும் பொழுதும் கவனம் கொஞ்சம் குறையும். இது அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா நிர்வாக பணிகளை சரிவர செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுக்கான தடை தாமதம் வரும் தான், அதை உடைச்செறியணும். அதே போல் திறமையை கையாண்டா நன்மையை பெறலாம் இல்லையா? எந்த அளவுக்கு முயற்சி மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க.
உங்கள் கீழ் வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கண்டிப்போடு இருக்கணும். அதே போல் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பணியிட சூழலை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். எல்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக இருக்கணும். எளிதாக கையாளுங்க, கடுமையாக இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக பங்கு சந்தை வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு 5ஆம் வீடு யூக வணிகத்தை குறிக்கும் இடம். அங்கே லாபஸ்தான அதிபதி சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைஞ்சி ஒரு வலுவான தனயோகத்தை கொடுக்குறாங்க. பழைய முதலீடு அல்லது கலை சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இது. அதனால் தொழில் ரீதியாகவுமே நல்லா இருக்குது, கவனமாக இருக்கணும். நிதி ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. பொழுதுபோக்கு, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. ஒரு எச்சரிக்கையான விஷயமும் இருக்குங்க இதில். அது என்னென்னா, ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராகு பேராசையும் மாயையும் உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நேர்மையான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். ஏன்னா இந்த பணம் இந்த சூதாடுறது, அதே போல் பேராசைக்கு இடம் கொடுக்கறது, இதெல்லாம் தவிர்த்தாலே நல்லதாக இருக்கும். குறுக்கு வழியில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான நபர்கள் இப்போ உங்களுக்கு கூட நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, பேராசையை தூண்டுவாங்க. பெரும்பாலும் நியாயத்துக்கு உட்பட்டு செயல்படுத்துங்க. ஏன்னா இது உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சிக்கல், இந்த மாதிரி தடை தாமதம் வரும். இதெல்லாம் விளக்கணும். நேர்மையாக கடைபிடிங்க, நன்மையாக இருக்க முடியும். அதே போல் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நிதானமாக கேட்டு செயல்பட்டால் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மற்றவங்களோட பேச்சை கேட்குறத குறைச்சிக்கோங்க. மாதத்தோட முதல் பாதியில் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை, நிலம் தொடர்பான லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க, நீதி நேர்மையாக செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு சக்தி, மன உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி ஒழுங்கான வாழ்க்கை முறைக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. புதிய உணவு முறை அல்லது உடற்பயிற்சியை தொடங்குங்களேன். அது உங்களை நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுவதற்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் வயிறு தொடர்பான பிரச்சனை சின்ன சின்னதாக வரும், கவனமாக இருங்க. ஏன்னா 5ஆம் வீட்டில் அதிக கிரகங்கள் கூடுது. அதனால் பெரும்பாலும் உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிக்கிறது நல்லது. வயிறு தொடர்பான சின்ன சின்னதாக பிரச்சனை வரலாம். இதன் காரணமாக கொஞ்சம் செரிக்காத உணவுகளை தவிர்க்க பாருங்கள், நல்லதாக இருக்கும். மாத இறுதியில் செவ்வாய் ராகுவோடு இணையும் பொழுது கர்ப்பிணி பெண்களுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. நீண்ட தூர பயணத்தெல்லாம் தவிர்க்க பாருங்கள். அதே போல் 5ஆம் வீடு காதலை குறிக்கும் இடம். அது இப்போ கிரகங்களால் நிரம்பி இருக்குது. நீங்கள் தனிமையில் இருந்தாலும் அறிவார்ந்த மற்றும் சற்று வித்தியாசமான குணமுடையவங்களை ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ராகுவின் தாக்கத்தால் நடக்கும். ஏற்கனவே ஏதாவது காதல் உறவுகளில் இருக்கிறவங்க பழைய காதல் பற்றின எண்ணம் இப்போ கொஞ்சம் துளிர்விடும். திருமணமானவங்க வாழ்க்கை துணையோடு இனிமையான நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசரிச்சும் போனால் குடும்பத்தில் சந்தோஷமான சூழலை நீங்கள் உருவாக்குவீங்க. குடும்பத்தில் குழந்தைகளோட வளர்ச்சி முக்கிய இடத்தை பிடிக்குது. அவங்களோட கல்வி, இதர திறமைகளுக்காக நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அவங்களுக்கான அனைத்து விஷயத்தையுமே பார்த்து பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்கள் மீது அதிக அன்பாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குரு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தான யோகம் விரைவில் கூடி வருது. அப்படி இருந்தாலும் மாத இறுதியில் 5இல் செவ்வாய் இருக்கிறதுனால குழந்தைகள் கிட்ட அவங்க பாருங்களேன் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். அவங்கள அன்பால் கையாளுங்க, நன்மையை பெறுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். 5ஆம் வீடு புத்திசாலித்தனத்தையும் கற்கும் திறனையும் குறிக்குது. அங்கே புதன் மற்றும் சூரியன் இருக்கிறதுனால கிரகிக்கும் திறன் அபரிவிதமாக மாறும். போட்டித் தேர்வு, விவாத போட்டிலாம் கலந்துக்கிட்டால் வெற்றி பெறுவீங்க. கலை, ஃபேஷன், இலக்கியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது படைப்பாற்றல் தடையில்லாமல் ஊற்றெடுக்கும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நல்லதாக நடக்குங்க, கவனமாக செயல்படுங்க. அதே போல் இந்த மாதம் சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இருக்குது. அதை சரியாக நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்களேன். அது என்னென்னா, முதல்ல மகாலட்சுமி வழிபாடு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உகந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மலர் அல்லது தாமரை மலர் சாற்றி வழிபாடு செய்கிறது செல்வத்தையும் வசீகரத்தையும் உங்களுக்கு அதிகரிக்கும். குருவின் ஆசி பெறணும் அப்படின்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. வியாழக்கிழமையில் உங்கள் ஆசிரியர்களுக்கோ அல்லது குருவிற்கோ சேவை செய்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறது, அதாவது உதவியாக கூட இருக்கலாம். அவங்களால முடியாத விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட நல்ல விஷயந்தான். அதே போல் கோவிலுக்கு போய் மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பணம் செய்து குரு பகவானை வழிபாடு செய்கிறதுனால அதிர்ஷ்டத்தை பெற முடியும்.
மன அமைதி பெறணும் அப்படின்னு நினச்சா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அதே போல் ராகுவால் ஏற்படும் தேவையற்ற வேகத்தை குறைக்க சிவபெருமானை வணங்குறதும் தியானம் செய்வதும் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. இதுவுமே தோஷங்களை நீக்கும். சிறப்பான பயன்களை நீங்கள் பெற முடியும். இது சின்ன பரிகாரம் தான், தொடர்ந்து செய்யுங்க, நன்மை வரும்.